தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா இடுப்பெல்லாம் வலிக்குதே. ஷூபா ஐயோ. என்ன ஜானு அங்கே நின்னுட்ட? உள்ளவா. இதோ வரேன். அம்மா எங்க போயிருந்த? இதோ அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்தேன். ஓஹோ. அப்பா ஐயோ இடுப்பெல்லாம் வலிக்குது. வாக்கிங் போனா கால் தானே வலிக்கும். நீ ஏதோ மில்ல நின்னு வேலை பார்த்த மாதிரி இடுப்பு வலிக்குதுங்கற? இல்ல இல்ல கால்ல தான் வலி. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு. அதான். பாத்து ஜானு, அது இன்னும் மேல ஏறி தலைக்கு வர்றதுக்குள்ள போய் ரெஸ்ட் எடுப்போ. சரி. என்ன ரேவதி, டீ போடுறியா? ஆமா ஆமா. என்ன என்ன அப்படியே நழுவுற? அது ரொம்ப இடுப்பு வலிக்குது. என்ன உனக்குமா? எப்படி உனக்கு இடுப்பு வலி வந்துச்சு? அது கோவில்ல ரொம்ப கூட்டம். தரிசனத்துக்கு ரொம்ப நேரம் நின்னா அதான் ரொம்ப இடுப்பு வலிக்குது. ஸ்ட்ராங்கா போடு. நான் கை கால் அலம்பிட்டு வரேன். கௌதம் எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, முதல் நாள் டீச்சர் வேலை எப்படி இருந்துச்சு? அது உன் முகத்தை பார்த்தாலே ரொம்ப சிரமம்னு தெரியுது. சாச்சா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த கம்பெனில. எது கம்பெனியா? அது ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருந்து மெஷின் சத்தம் கேட்டுட்டே இருந்தது. நான் கத்தி கத்தி லெசன் எடுத்ததுல ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. அதாங்க என் முகம் ஒரு மாதிரி இருக்கு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் இலக்கிய. சாச்சா ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் கரெக்டா சம்பாதிச்சிருந்தா இப்படி கஷ்டப்பட தேவையில்லைல்ல. இதுல என்ன இருக்கு கௌதம்? எனக்காக இத்தனை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. கொஞ்ச நாள் தானே நான் உங்களுக்காக கஷ்டப்பட மாட்டேனா? அம்மா இது என்ன தலையில பஞ்சு மாதிரி? எங்க? ஐயோ, மில்லுல இருந்து வெளியே வரும்போது தலையை துடைக்காம வந்துட்டேன் போல. என்னது? என் கிளாஸ் ரூம்ல ஒட்டட நிறைய இருந்துச்சு. அது என் தலையில ஒட்டிக்கிச்சு போல இருக்கு. இலக்கியா வந்துட்டியா? இந்த பண்ணி காஃபி குடி. சரி நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு டீ எடுத்து வைக்கிறேன். சரி. கௌதம் வேலை தேடி போனீங்களே, எங்கயாவது கிடைக்கிற மாதிரி இருக்கா? ஒரு கம்பெனில வேலை கிடைக்க வேண்டியது. ஓனர் மேடம் இல்லன்னு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. நாளைக்கு போனாதான் என்னன்னு தெரியும். நீங்க கவலைப்படாதீங்க, நிச்சயமா உங்களுக்கு அங்க வேலை கிடைக்கும். ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேங்க. பார்த்திபா, நீ இன்னும் மில்லுக்கு போகலையா? அக்கா, நான் உன் தம்பிக்கா. நான் உன் பொண்ணு பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். உன் புருஷன் மில்லுல வேலை பார்க்குற லேபராவே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டல? டேய் கோச்சிக்காதடா. நீ மில்ல நல்லா கவனிச்சுக்கிட்டா தானே மாமாவுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். உனக்கு பொண்ணையும் கொடுப்பாரு. நான் எங்க மில்ல கவனிக்கிறது? அதான் மாமா அவரோட ஃப்ரெண்டு சுந்தரமூர்த்தியை மேனேஜரா போட்டு அதிகாரத்தெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஆளை பார்த்தாலே கடுப்பாகுது. பாரு, சொல்லி முடிக்கல, உடனே அந்த ஆளுக்கு மூக்கு வெறுத்து வந்துட்டான் பாரு. என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? போய் தூக்கிட்டு வாங்க. போங்க போடா, போங்க. வா வா வாங்க, தூக்கிட்டு வாங்க. பாத்துடா, வாங்க வாங்க. பாத்து வைங்க, அப்படி பாத்து வைங்க. ஜாகிரதா. என்ன இது மூட்டையில? பூஜா அம்மா தான் தூக்கிட்டு வர சொன்னாங்க. இந்த மூட்டையில என்ன இருக்கு? அத நான் சொல்றேன்.
ஓபன் பண்ணுங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.